ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 4/7/2025. मीठे बच्चे, बंधन मुक्त बन सर्विस में तत्पर रहो, क्योंकि सर्विस में बहुत ऊंची कमाई है। 21 जन्म के लिए तुम वैकुंठ का मालिक बन सकते हो. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபாட்டுடன் இருங்கள். ஏனென்றால் இந்த சேவையில் மிக உயர்ந்த வருமானம் இருக்கின்றது. 21 ஜென்மத்திற்கு நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானன் ஆகின்றீர்கள். பிரश्न, हर एक बच्चे को कौन सी आदत डालनी चाहिए? கேள்வி, ஒவ்வொரு குழந்தைகளும் எப்பேற்பட்ட ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்? उत्तर, मुरली की पॉइंट पर समझाने की. टीचर अगर कहीं चली जाती है तो आपस में मिलकर क्लास चलानी चाहिए. अगर मुरली चलाना नहीं सीखेंगे तो आप सामान कैसे बनाएंगे? பாபா சொல்கிறாங்க, முரளியினுடைய பாயிண்ட் வைத்து புரிய வைப்பதற்கான ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஒருவேளை சென்டரில் சிஸ்டர் எங்கேயாவது வேறு சேவைக்காக போயிட்டாங்கன்னா தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து வகுப்பு நடத்திக்கணும். அப்போது ஒருவேளை முரளி சொல்கிறதுக்கு, முரளியினுடைய பாயிண்ட்டை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கற்றுக்கவே இல்லை அப்படின்னா எப்படி மற்றவங்கள நாம் தனக்கு சமான் ஆக்குறது? பிராமணி பிகர் மூஞ்சுனா நெய்ச்சாயி, சென்டரில் சிஸ்டர் இல்லையே என்று குழப்பத்தில் வரக்கூடாது. படாய்த்தோ சிம்பிள் ஹே, படிப்பு ரொம்ப எளிமையானது. கிளாஸ் சலாத்தே ரஹோ, ஏ பி ப்ராக்டிஸ் கர்னே ஹே, வகுப்பை நடத்தி கொண்டே இருங்கள். நடத்தணும், இதற்கான பயிற்சி செய்யணும். நம்ம கேட்கக்கூடிய ஞானத்தை, பாபாவுனுடைய மகா வாக்கியத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கீத் முக்கடா தேக்லே பிராணி, பாடல் முகத்தை பாருங்கள் மனிதர்களே தன்னுடைய மனம் என்ற கண்ணாடியில். பாபா இப்போ நமக்கு ஞானம்ங்கிற கண்ணாடி கொடுத்துருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் தான் மனம்ங்கிற கண்ணாடியில் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஞானம்ங்கிற கண்ணாடி கொடுத்துருக்கிறார். அதை வைத்து நாம் நம்முடைய ஆத்மாவை பார்க்கணும். ஓம் சாந்தி. बच्चे सब सुनते हैं तो अपने को आत्मा निश्चय कर बैठे हैं और ये निश्चय करे कि बाबा परमात्मा हमको सुना रहे. ये डायरेक्शन अथवा मत एक ही बाबा देते हैं. குழந்தைகள் நம்ம கேட்குறோம், பாபாவும் சொல்லிகிட்டே இருக்கிறார், தன் ஆத்மா என்று உறுதி செய்து அமருங்கள். நிச்சயம் நமக்குள்ளே உறுதி இருக்கணும். பாபா பரமாத்மா நமக்கு சொல்லிகிட்ருக்கிறாரு. இந்த டைரக்ஷன், இந்த வழி ஒரு பாபா தான் நமக்கு காட்டிகிட்ருக்கிறாரு. அதைத்தான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ என்றாலே சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. ஓஹே பேஹத் கா பாப் ஜிஸ்கோ ஊஞ்ச்தே ஊஞ்ச் பகவான் கஹா ஜாத்தா ஹே. அவர் தான் எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா, அவரைத்தான் உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகிறது. பஹுத் மனுஷ்ய ஹே ஜோ உஸ் லவ் சே பரமாத்மா பாப் சமஸ்தே நஹி ஹே. ஆனால் நிறைய மனிதர்கள் பரமாத்மா தந்தையை அன்பாக புரிந்து கொள்வது கிடையாது. பல் शिव की भक्ति करते हैं, बहुत प्यार से याद करते हैं, परंतु मनुष्य ने कह दिया कि सभी में परमात्मा है. சிவனுடைய பக்தி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆனாலும் அன்பாக நினைக்கிறது கிடையாது. அந்த அன்பு இல்லாத காரணத்தினால தான் எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்னா யார் மேலே அன்பு வைக்கிறது? இப்போ பரமாத்மாவை பற்றிய சரியான அறிமுகம் இல்லாமல் பாபாவை பற்றியே விபரீதமாக நினச்சிட்டாங்க. मुरली तो मिलती ही है, पॉइंट्स के आधार पर ही समझाते. सुनने की आदत पड़ी है, फिर सुनाने की आदत पड़ती नहीं. याद में रहो तो धारणा भी हो. பாபா சொல்கிறார், பாபாவுடைய முரளி டெய்லி நமக்கு கிடச்சிட்டே இருக்கிறது. அந்த பாயிண்ட்ஸ் பாபா மகா வாக்கியத்தில் என்ன சொல்கிறார்? நமக்கு ஆத்மான்னு சொல்லி கொடுக்க தெரியும், பரமாத்மாவுடைய ஞானத்தை சொல்லித்தர தெரியும். ஆனால் பரமாத்மா என்ன சொல்லிகிட்ருக்கிறார்? டெய்லி மகா வாக்கியம் முரளின்னு என்ன சொல்லிகிட்ருக்கிறாரோ அந்த பாயிண்ட்டை நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கேட்பதற்கான பழக்கம் உருவாயிடுச்சு, ஆனால் சொல்வதற்கான பழக்கம் உருவாகலை.
பாபா நினைவில் இருந்ததுன்னா நமக்கு இது கூட தாரணை ஏற்பட்டுடும். பாபாவை நினைக்க நினைக்க தான் மற்றவங்களுக்கு பாபாவனுடைய முரளியை சொல்லி புரிய வைக்கிறதுக்கான धारणे கூட ஏற்படும். बाबा ने ब्राह्मणी को कहा अच्छे सेंटर पर भेजा है सर्विस के लिए. ब्राह्मणी बिगर मूंझना नहीं चाहिए. ब्राह्मणी जैसे नहीं बनेंगे दूसरों को आप समान कैसे बनाएंगे, प्रजा कैसे बनाएंगे, मुरली तो सबको मिलती है. பாபா சிஸ்டர்ஸ் எங்கேயாவது வேறு சென்டருக்கு சேவைக்காக அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா சென்டரில் கிளாஸ் நடக்கலை, சிஸ்டர் இல்லைல்ல, குழப்பம் வரவே கூடாது. யார் படிக்கணும், நமக்கு முரளி படிக்கணும்னு சேவா கொடுக்குறாங்கன்னா நாம் முரளியை படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், மற்றவங்களையும் தனக்கு சமான் ஆக்கணும். நம்ம பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை சொல்ல தெரியலை அப்படின்னா மற்றவங்கள நாம் எப்படி தனக்கு சமான் ஆக்க முடியும்? பாபா குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்களை இன்னைக்கு புரிய வைக்கிறார். ஆனால் எப்போ நம்ம பயிற்சி செய்கிறோமோ அப்போ தான் சேவாதாரியாக ஆக முடியும். जहाँ भी सेवा के लिए बुलावा आए वहाँ पर छुट्टी लेकर चले जाना चाहिए. जो बंधन मुक्त बच्चे हैं वो ऐसी सर्विस कर सकते हैं. பாபா சொல்ற எங்கேலாம் சேவைக்குன்னு அழைப்பு கிடைக்குதோ அங்கேலாம் லீவ் எடுத்துட்டு, அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்டு சேவைக்காக போகணும். யார் பந்தன் முக்தாவே இருக்கிறாங்க அவங்க அப்படிப்பட்ட சேவா செய்ய முடியும். உஸ் கவர்மெண்ட் சே तो इस गवर्नमेंट से कमाई बहुत है. அந்த கவர்மெண்ட்டில் லௌகீக கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட்டினுடைய சேவையில் நிறைய வருமானம் இருக்கிறது. अब बाबा कहते हैं तुम सर्वगुण संपन्न थे, तुम कितने तमो प्रधान बन पड़े हैं, सीढ़ी उतरते आए हो. பாபா சொல்கிறார், நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக இருந்தீங்க, ஆனால் இப்போ எவ்வளோ தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க, ஏணிப்படியிலிருந்து இறங்கி வந்துட்டீங்க. இந்த பாரத பூமியே செல்வ செழிப்பான பூமியாக இருந்தது. तुम ब्राह्मणों का कर्तव्य है ब्रह्मरी की मिसाल कीड़ों को बूम बूम कर आप समान बनाना, और तुम्हारा पुरुषार्थ है सरप मिसाल पुरानी काल छोड़ नहीं लेने हैं. பாபா உங்களுடைய கடமை என்ன? குளவி போல புழுக்களை பூம் பூம் செய்து தனக்கு சமான் ஆக்க வேண்டும். இப்படி ஒரு குளவி புழு கூட கொட்டி கொட்டி குளவியாக மாற்றிடுது. அதே போல் நாம் கூட சேவா பண்ணணும், அதே போல் நம்ம முயற்சி பண்ணணும். பாம்பு போல் பழைய சட்டையை விட்டுட்டு புதுசு எடுத்துக்கணும். இதற்கான புருஷார்த்தம் நாம் செய்யணும். வினாஷ் தோ ஹோனா ஹீ ஹே, நேச்சுரல் கலாமிட்டிஸ் கிஸ்கோ பி சோடத்தி நஹி. பாபா சொல்கிறார், கடலில் ஒரு அலை வந்துச்சுன்னா அது எப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுது. அழிவுங்கிறது ஏற்பட்டு தான் தீரும். பழைய உலகம் அழிஞ்சு தான் தீரும். இயற்கை சீற்றம் யாரையும் விட்டு வைக்காது. அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். अंदर जो ईर्ष्या आदि की पुरानी आदतें हैं उसे छोड़ आपस में बहुत प्यार से मिलकर रहना. ஈர்ஷ்யா के कारण पढ़ाई नहीं छोड़नी है. தனக்குள் பொறாமையுடைய என்னெல்லாம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது, பொறாமை போன்ற என்ன பழைய பழக்க வழக்கம் இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களுக்குள் ரொம்ப அன்பாக ஒன்று சேர்ந்து சேவா பண்ணணும். பொறாமையினுடைய காரணத்தினால் படிப்பை விட்டுவிடக்கூடாது. इस पुराने जड़े हुए शरीर का बाण छोड़ देना है. ब्रह्मर की तरफ ज्ञान की बूम बूम कर कीड़ों को आप समान बनाने की सेवा करनी है. இந்த பழைய கெட்டுப்போன இத்துப்போன சரீரத்தினுடைய உணர்வுகளிலிருந்து விடுபடணும். குளவியை போன்ற ஞானத்தை பூம் பூம் செய்து, ஞானத்தை கொட்டி கொட்டி புழுக்களாக இருக்கக்கூடியவங்களையும் தனக்கு சமானாக்கக்கூடிய சேவா பண்ணணும். இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட வேண்டும். வரதான் मनसा बंधनों से मुक्त अतीन्द्रिय सुख की अनुभूति करने वाले मुक्ति दाता भव. மனதின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தின் அனுபவங்கள் செய்யக்கூடிய முக்தியை கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள். அதீந்திரிய सुख में झूलना ये संगम युगी ब्राह्मणों की विशेषता है. लेकिन मनसा संकल्पों के बंधन अतीन्द्रिय सुख व अतीन्द्रिय खुशी का अनुभव करने नहीं देती है. அதீந்திரிய சுகம்ங்கிற ஊஞ்சலில் ஆடுவது என்பது சங்கமிக பிராமணர்களுடைய விசேஷத்தாம். அதாவது மனதினுடைய எண்ணங்களினுடைய பந்தனம் உள்ளார்ந்த ஒரு குஷியும் அதீந்திரிய சுகத்தையும் அனுபவம் பண்ண விடாது. மனதில் வரக்கூடிய
தேவையற்ற எண்ணங்கள் ஒரு பாண்டேஜ் போல் இருந்துச்சுன்னா, व्यर्थ संकल्पों, ईर्ष्या, अलबेलापन व आलस्य के संकल्पों के बंधन में बंधना ही मनसा बंधन. வீணான எண்ணங்கள், பொறாமை, சோம்பேறித்தனம், அலட்சியம், கவனக்குறைவான எண்ணங்கள், இதுதான் எண்ணங்களினுடைய பந்தனம். இந்த பந்தனத்தை தான் மனதின் பந்தனம்னு சொல்லப்படுது. இந்த மனதின் பந்தனம் வந்துச்சுன்னா பாபாட்டந்து பிராமண வாழ்க்கையினுடைய அந்த உள்ளார்ந்த சுகம், குஷியை நம்மால் அனுபவம் பண்ணவே முடியாது. அப்படி மனதின் பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அபிமானத்துக்கு வசமாகி மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிறருடைய குறை என்னன்னு யோசித்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ரியலைசேஷன், உணரக்கூடிய சக்தி, ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த சக்திங்கிறது சமாப்தி ஆகிடும். யாருக்கு? தான் யார் மனதினுடைய பாண்டேஜில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மிஸ்டேக் உணரக்கூடிய சக்தி போயிடும். மற்றவங்களுடைய மிஸ்டேக் என்னன்னே ஆராய்ச்சி பண்ணி யோசித்துட்டே இருப்பாங்க. ஆகையினால இந்த சூக்ஷ்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடையுங்க. அப்போ தான் முக்தி தாதாவாக ஆக முடியும். ஸ்லோகன்: ஐசே खुशियों की कान से संपन्न रहो जो आपके पास दुख की लहर भी ना आए. அப்படி குஷிங்கிற ஒரு சுரங்கத்தில், பொக்கிஷத்தில் தன்னை நிறச்சி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட துக்கம் என்பது துளி அளவு கூட வரவே முடியாது என்கிற அளவிற்கு குஷியால் நிறைந்தவராகுங்கள். சங்கல்ப சக்தியை சேமித்து கொள்வதற்காக, சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தம் ஆகுவதற்கான பாபாவினுடைய தூண்டுதல். किसी भी श्रेष्ठ संकल्प रूपी बीज को फलीभूत बनाने का सहज साधन एक ही है. वो है सदा बीज रूप बाप से हर समय सर्व शक्तियों का बल उस बीज में बरते रहना. எந்த ஒரு சிரேஷ்டமான எண்ணங்கள் என்ற விதையும் பலனுடையதாக ஆக்குவதற்கு சகஜமான சாதனம் விதையாக இருக்கக்கூடிய பாபா கிட்ட ஒவ்வொரு நேரமும் சர்வ சக்திகளினுடைய பலத்தை நாம் எடுத்து விதைக்கு நிறைக்கணும். அப்படின்னா நம்முடைய எண்ணங்களுக்கு பாபாட்டந்து சக்தி எடுத்து நிறைக்கணும். விதை மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் என்ற விதை சகஜமாக தானாகவே வளர ஆரம்பிச்சிடும், பலனும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய எண்ணங்களுக்கு சர்வசக்திவான் பாபாட்டந்து சக்தியை வாங்கி நிறைக்கணும். ஏன்னா பாபா எப்படி இருக்கிறார்? விதையாக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களும் கூட விதை தான். அப்போது எண்ணங்களினுடைய சக்தி சேமிப்பாகிவிடும். ஓம் சாந்தி.